ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி அம்மா ஒரு வாரமாக என்கிட்ட பேசவே இல்லை. ஏன் பேசலன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ஆக்சுவலாக வீட்ல இருக்கிறது நாங்க 2 பேர் தான். சண்டைலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. சின்ன பசங்கலாம் என்ன சண்டை போடுறதுக்கு. ஆனா, டக்குன்னு ஒரு நேரம் நல்லா பேசுவாங்க, ஒரு நேரம் பேசவே மாட்டாங்க. அதாவது 10 நாள், 15 நாள் எல்லாமே பேசாமயே இருப்பாங்க. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. வீட்ல இருக்க 2 பேர் தான். ஆனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல அப்படின்போது ஜெயில்ல இருக்க மாரி இருக்கும். ஆனா, அன்னைக்கு அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, அம்மா ஒரு ஒரு ப்ளவுஸ் பீட் ஒண்ணு குடுத்தாங்க. எல்லோ கலர் ஒரு ப்ளவுஸ் பீட், மஞ்சள் கலர் ப்ளவுஸ் பீட் ஒண்ணு குடுத்து, இந்த மாரி எனக்கு ஒரு புடவ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆடி மாசத்துல. சரி ஓகே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏரியால பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ப்ளவுஸ்க்கு ஏத்த மாரி புடவ போய் நான் பார்த்தேன். ஆனா எனக்கு கிடைக்கவே இல்ல. சரி அதுக்கப்புறம் திருப்போரூர் கந்தசுவாமிய பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி செவ்வாய்க்கிழமை அதுவும் சுவாமிய போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸ புடிச்சு நான் கிளம்பி போனேன். மணி ஒரு 3:20 ஆச்சு. 3:20க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கு வெளியில ரொம்ப பேர் காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 3:30க்கு கேட் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு சுத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 3:35 ஆச்சு. கேட் தொறந்தோனே நேரா உள்ள போனேங்க. உள்ள போய் பார்த்தோனே, சுவாமிய ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தேங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா, ஆப்ரேஷனுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அதுக்கப்புறம் 2 ஆப்ரேஷனுக்கு நடுவுல என்னால ட்ராவல் பண்ணவே முடியவே முடியாது. ஏன்னா, நான் நார்மலாவே பைக்ல ட்ராவல் பண்ணவே மாட்டேன். எனக்கு புடிக்காது. எனக்கு பஸ்ல போறது தான் பிடிக்கும் அப்படின்றதுனால, எங்க வீட்லேருந்து வந்தா கூட பஸ்ல தான் வருவேன். அதே மாரி பஸ்ல தான் சுவாமிய நல்லா பார்த்துட்டு, "ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் குடுத்துருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட ஒரே ஒரு கேள்விக்குறி மட்டும் வச்சுட்டு, எனக்கும் எங்க அம்மாவுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே தெரியல. எங்க அம்மா என்கிட்ட பேசவே மாட்றாங்க. நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி அவர்கிட்ட சொன்னேன். சரி, அவரும் என்ன பண்ணுவாரு, அவரு செய்றது செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில சுத்தி வலம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, கோவில்லேருந்து கிளம்பிட்டேன். ஆக்சுவலா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால சுவாமிக்கு எல்லாருமே 6 அகல் தீபம் போடுவாங்க அப்படின்றதுனால, இந்த கோவிலோட அந்த சைடுல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் விளக்கேத்தி வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இது பார்க்கறது புதுசா தான் இருந்தது. ரெகுலரா போடுறவங்க போல இருக்கு. 6 வாரம் போடுவாங்க போல. எல்லாத்தையுமே அப்படியே ஷூட் பண்ணிட்டு, அப்படியே கோவில்லேருந்து வெளில வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு, கோயில்ல அப்படியே வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய ஒரு கடை இருந்துச்சுங்க. அந்த கடை வாசல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய மஞ்சள் கலர்ல புடவ தொங்குச்சு. சரி இந்த சிவா சில்க் ஹவுஸ்ல அம்மாக்கு ஏதாவது ஒரு புடவ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க குடுத்த ப்ளவுஸ் எடுத்துட்டு போய் பார்த்தேங்க. வெளியில தொங்குற புடவையில எங்கேயுமே கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புடவையோட விலை ரூ. 400. இந்த புடவையில தாங்க அம்மா குடுத்த ப்ளவுஸ் செட் ஆச்சு. அதனால இந்த ப்ளவுஸ வாங்கி எடுத்துட்டு, இந்த சாரி எடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.